ஃபைனலி நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக்கஸ்ட் கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கத்தில் ட்ரோல், ஒரு பக்கத்தில் பிளேயர்ஸ் பார்த்தா சரியான ஃபார்மில் இல்லை, எல்லாம் ஃபார்ம் அவுட்டு, நல்லாவே ப்ளே பண்ணல, அகைன் பார்த்தா தோற்றுக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க சொல்ல ஒரு பிக்கஸ்ட் கம்பேக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ப்ரீவியஸ் சீசன் ஃபுல்லாக யங்ஸ்டரே இல்லாமல் ஓல்டு பிளேயராக இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சென்னை டீம்ஸ் ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோவாக இருந்தாங்க. இந்த ஒரு மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணோம், அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டராக இந்த ஒரு ஆக்ஷனில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக்ஷனில் எடுத்தது இந்த சீசனுக்கு செட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்சை பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றுக்கிட்டு தான் வந்தாங்க. கேப்டன்சி சரியில்லையா, பேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா, பவுலர் சரியில்லையா, இந்த மாதிரி பல ட்ரோல்ஸ் பார்த்தா நடந்துக்கிட்டு தான் இருந்து சென்னை டீமுக்குள்ளேயே. ஃபைனலி நேற்று நடந்த மேட்ச் டெல்லிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் பிக்கஸ்ட் கம்பேக் கொடுத்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தா 23 ரன் செல்ப தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் சென்னைக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ 3 லாஸுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு இது பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக ஜெயிப்பாங்க. நிறைய பிளேயர்ஸும் நம்புகிறாங்க, அதே மாதிரி நிறைய ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நேற்று சேட்டன் அடித்த அடி இருக்கே, அந்த மாதிரி ஒரு அடி ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாரு. அதாவது என்னென்னா, ஸோ ஒரு செஞ்சுரி கொடுத்துட்டு நாட் அவுட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை டீமை வின் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அடித்த அந்த ஒரு 100+ ஸ்கோரால் தான் இன்றைக்கி சென்னை பார்த்தா ஜெயிச்சிருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கெங்கேயோ பறந்துலாம் ஃபீல்டிங் பண்ணுறாங்க, கேட்சை பிடிக்கிறாங்க. ஸோ கேட்செலாம் இது பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று மேட்ச்சில் ஒரே ஒரு மிஸ்டேக் யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கலீல் அகமத். ஸோ ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் அதே மாதிரி அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஷானக்கா அவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன அவங்களுடைய பவுலிங் ஸ்பெல்லில் பார்த்தா சரியான அடி வாங்குச்சு. ஸோ கம்போஜ் இருக்காங்க பாருங்கள், தரமான கம்பேக்கை கொடுத்துருக்காங்க. என்னங்க அவர் பவுலர் தரமான பாலை போட்டுருக்காரு. நேத்திக்கான மேட்ச்சில் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கத்தில் எம்எஸ்டி தலபாய் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் பிரேவிஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் நேத்திக்கான மேட்ச்சில் பிரேவிஸ் வந்திருப்பார். ஆனால் அவங்களுக்கு பார்த்தா பிளேயிங் 11ல் இடம் இருந்தும் பார்த்தா அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்கல. ஏன்னா ஓப்பனிங்கில் 2 பேரும் பார்த்தா சாலிடாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ருத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. கேப்டன்ஷிப் பண்ணுறதால இந்த ப்ரெஷரால் பேட்டிங் ஆட முடியலையா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுடைய பேட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப் லெவலில் வரல, லோவாக தான் பண்ணிக்கிட்டு வராரு. இன்றைக்கான மேட்ச்சில் யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பாங்கன்னா சஞ்சு சாம்சன் அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு தரமான செஞ்சுரி, அதாவது பார்த்தா சீசன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தா இவங்க ஒரு செஞ்சுரி கொடுத்துட்டு ஸோ பயங்கரமான ஷாக்கிங்காக கொடுக்குறாங்க. ஒரு பிக்கஸ்ட் கம்பேக்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 2-3 மேட்சாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தா ரன்னே அடிக்காமல் அவுட் ஆகிக்கிட்டு வந்தாங்க. சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தா அவுட் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 100 அடித்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு செஞ்சுரியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் மாத்திரை மட்டும் சும்மா இல்லைங்க, ஒரு 50 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டயர்டாகி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருப்பாங்க, சரியாக ப்ளே பண்ண முடியல. ஸோ அதனால் போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தா 50 அடிச்சிருப்பாங்க. சிவம் தூபே வந்திருப்பார். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையை 200+ ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நேத்திக்கான மேட்ச்சில் முதல் வின்னை பார்த்தா பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 மேட்ச்சில் முதல் மேட்ச்சில் பார்த்தா வின் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இன்றைக்கான மேட்ச்சில் ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் நடக்க போகுது, நைட்டு நடக்க போகுது. மிகப்பெரிய மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.